வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரை கிலோ சிக்கனை உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா வேக வச்சு இதே மாதிரி சின்ன துண்டுகளாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஸ்ப்ரிங் ஆனியன் உள்ள வெங்காயத்தை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் ஒரு கேரட்டை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் முட்டைக்கோஸை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் குடமிளகாய் சேர்த்துடலாம். நான் 3 கலரில் குடமிளகாய் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு குடமிளகாயிலையும் காவாசி அளவுக்கு இப்படி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஏதாவது ஒரு கலர் குடமிளகாய் சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இதில் தேவைக்கிற உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இப்போ இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம சாஸெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், நான் டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து இப்போ இதில் அரை கப் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ இதில் 15 ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு நான் எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு வீட்டில் எப்படி செய்யணுங்கிறத வீடியோ நான் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை தான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை ஒட்டுறதுக்காக ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கூடவே 2 சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மொத்தமாகவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இது சைடில் இருக்கட்டும். இப்போது ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் தேவைக்கேற்ப ஃபில்லிங் வச்சிடலாம். வச்சுட்டு அது லெவல் பண்ணி விட்டுட்டு முதல்ல 2 சைடில் இருந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா பேஸ்ட்டை இப்போ இதில் தடவிடலாம். அதுக்கப்புறமா இது இப்படி மெதுவாக ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் மைதா பேஸ்ட்டு தடவிக்கலாம். தடவிட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு இது நல்லா ஒட்டிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் முங்கி பொய்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ரோலை இப்போ உள்ளே போட்டுடலாம். ஒவ்வொரு சைடும் அப்பப்போ மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரணும். பாருங்கள், இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ
இப்போ எல்லா ஸ்ப்ரிங் ரோலையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.